இதில் நிறைய சம்பவம் இருக்கும். உதாரணத்துக்கு இது இவங்க எந்த அளவுக்குன்னா யார்கிட்டலாம் இமேஜ் பார்ப்பாங்கன்னா ரசூல்லாட்டே இமேஜ் பார்ப்பாங்க. காசு கேட்க மாட்டாங்க, பசிக்குதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சம்பவம் கூட வரும். அபூ ஹுரைரா அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஒரு நேரத்தில் பசி பயங்கரமாக வந்துடும், வயிறு வயிறு வலி வந்துடும். வரும்போது அவர் என்ன பண்ணுவார், உமர்லேன்னு வருவார். வந்தவொடனே ஒரு குரானோட ஒரு ஆயத்தை காமிச்சு அந்த இடத்துல வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறத பற்றி ஒரு ஆயத்து இருக்கும். அந்த ஆயத்தை படித்து காய்ச்சி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படிம்பாரு. அவர் உமர் வந்து அந்த ஆயத்தை படித்து கொடுத்து ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நல்லா சொல்கிறான், அது கொடுத்தா இவ்வளோ நன்மையா அப்படின்ட்டு அவருக்கு புரிய வச்சுட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சுன்னு நான் இங்கே உட்காந்து நான் தான் எழுதிட்டு இருக்கிறேன். உமரோட எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆயத்துக்கு மீனிங் என்னன்ட்டு. சரி இது நான் காமிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கல அப்படின்னு. அடுத்து அபூபக்கர்ல வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருக்கும்போது இதே சொல்லுவாங்க, சாப்பாடு அவங்களும் வாங்கி தர மாட்டாங்க. பின்னாடி ரசூலா வருவாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சாப்பிட போகலாம், விளக்கம் தான் கேட்பாங்க. ரசூலாட்ட கூட வாய் விட்டு சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டேன். இந்த ஆயத்துக்கு விளக்கம் வேணும்னு ரசூலா அப்படியே பார்ப்பாங்க, பசிக்குதா பார்ப்பலாம். இந்த மாதிரி நிறைய இருந்தாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கும் இருக்காங்க. எத்தனையோ பேர் தீனில் இருக்காங்க, பெரிய சம்பளம் அவங்களுக்கு கிடையாது, வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை எல்லாம் என்ன இருக்குன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒர்க் பண்ணணும், இந்த ஒர்க் பண்ணணும், வாழ்க்கையே அதில் அர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பாங்க. விட்டுருந்தா அவங்க எங்கே போவாங்க, துனியாவில் பெரிய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க.